பேசிக்கா த்ரோ கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட்டா நீங்க ஒரு எக்ஸெப்ஷன த்ரோ பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, அதுக்கு த்ரோ கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். த்ரோ கீவேர்டுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? கிளாஸ்க்குள்ள நான் செக் ஏஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்ல ஏஜ் 18 மேல இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் ஆக்சஸ் கிராண்ட் பண்ணும். ஓகேவா? அப்ப லெஸ் தென் 18 இருக்கிறப்போ, நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு எக்செப்ஷன த்ரோ பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு இல்லீகல் ஆர்குமென்ட் எக்செப்ஷன வந்து கேப்சர் பண்ணி, அத புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம டிக்ளேர் பண்றோம் எந்த மெசேஜ் வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ எங்க கேப்சர் ஆகும்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, இல்லீகல் ஆர்குமென்ட் எக்செப்ஷன பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எந்த கேட்ச் பிளாக்ல இந்த இல்லீகல் ஆர்குமென்ட் எக்செப்ஷன வந்து கேட்ச் பண்றோமோ, அங்க வந்து இது கேப்சர் ஆகும். ஆர் எல்ஸ் ஜெனரிக் எக்செப்ஷன் பிளாக்லயும் கேப்சர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் வந்து இங்க தான் இது கேட்ச் ஆகுது. ஸோ இங்க வந்து இது கேப்சர் ஆகி அதுக்கேத்த மாரி எக்செப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணும். மெத்தட்ல என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மெத்தட்ல இதுக்கு மேல வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகாம அந்த மெத்தட் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஆர் எல்ஸ் ஒருவேள கேட்ச் பிளாக் இல்ல அப்டின்னா, அது வந்து கோட் வந்து டைரக்ட்டா டெர்மினேட் ஆயிடும். இதுதான் வந்து இந்த எக்செப்ஷனோட ஃபங்ஷனாலிட்டி.